buddies, hope you're doing fine. In the video The Girl with the Dragon Tattoo அப்படின்ற ஒரு நாவல் பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதினவங்க ஸ்டெக் லார்சன். இவரோட பீரியட் 1954 to 2004. ஸோ இந்த டைட்டிலோட ஒரிஜினல் டைட்டில் ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்வீடிஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட நாவல் தான். ஸோ அதோட நேம் மேன் சாங் ஹேட் வின்னர் அப்படி சொல்கிறாங்க. அதோட மீனிங் வந்து மென் ஹூ ஹேட் விமன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த நாவல் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நாவல்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது இந்த நாவல். 2005 லார்சன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாவல் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் பெஸ்ட்டு செல்லிங் புக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த புக் வந்து மில்லினியம் சீரியஸில் தான் வந்து வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாவலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாருன்னா ரெக் கீலன். ஸோ அவரோட சூடானிம் வந்து ஸ்டீவன் டி முரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாவலோட ஜானர் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு த்ரில்லர் நாவல். அதே மாதிரி இந்த ஆத்தரோட ஜானர்ஸ் அவர் எந்த மாதிரி வந்து எழுதுவார்னா க்ரைம், மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஸ்காண்டினேவியன், நாயர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் எழுதுவார். இந்த நாவலை பப்ளிஷ் பண்ணது வந்து ஆகஸ்ட் 2005. ஆனால் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணது வந்து ஜான்வரி 2008. இந்த நாவலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. லார்சன் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி வந்து சொல்கிறாரு. அவருக்கு 15 வயசு இருக்கும் போதில் ஒரு கேர்ள், அவளோட நேம் லிஸ்பத், அவளை வந்து ஒரு 3 பேர் உள்ள ஒரு கும்பல் வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ இவர் அந்த டைமில் வந்து அங்கே இருக்கும் போதில் இவரால் அந்த இதை வந்து அந்த க்ரைம், அந்த ரேப்பை வந்து தடுக்க முடியல. ஸோ அதனால அவரோட மைண்டில் வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் வந்து அவர் வந்து ஃபர்கிவ் கேட்காரு, என்ன ஃபர்கிவ் பண்ணு அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காரு. ஆனால் அவள் வந்து என்ன பண்ணிடுறா, இவரோட ஃபர்கிவ்னஸ், இவர் கேட்குற அந்த அப்பாலஜைஸ்க்கு வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்ணிடுறா. இந்த இன்சிடெண்ட் வந்து அவரோட மைண்டில் பல வருஷமாக வந்து இருக்குது. ஸோ அதனால இவர் வந்து அதை வந்து அவரோட மைண்டில் வச்சுட்டு ஓகே நம்ம வந்து லிஸ்பத்தை வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேப் சர்வைவர் பற்றி எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிடுறாரு. லார்சனோட டெத்துக்கு அப்புறமா இவரோட கலீக் ஒருத்தர் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து எக்ஸ்போ மேகசின்லேருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து லார்சன் வந்து உயிரோடு இருந்தார்னா இந்த நாவல் வந்து ஓகே, ஸோ அது வந்து என்னென்ன பர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஆனால் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஹேண்டாக வந்து சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த மர்டர் ஆஃப் கேட்ரின் டா காஸ்டா அப்படின்றது வந்து இவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சுட்டு தான் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, இந்த நாவலில் வந்து உண்மையான ஸ்வீடிஷ் டவுனை பற்றியும் கொஞ்சம் வந்து இருக்குது, ஃபிக்ஷனலான ஹெடஸ்டடும் இருக்குது, அது போக ஸ்வீடிஷ் டவுனை பற்றியும் கொஞ்சம் இருக்குன்றாங்க. இந்த மேகசின் மில்லினியம் அப்படின்ற இதில் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து லார்சனோட மேகசின் எக்ஸ்போவில் வந்து சிமிலரிட்டியாக வந்து இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போ வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாவலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாவலோட கவர் பேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சாலண்டர் ட்ராகன் டேட்டூ போட்ட ஒரு பிக்சர் வந்து அந்த கவர் பேஜில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டைட்டிலுமே வந்து என்ன அப்படின்னா த கேர்ள் வித் த ட்ராகன் டேட்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த ஒர்க்குக்கு டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் அப்படின்னா மிக்கேல் பிளாக்விஸ்ட்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், பப்ளிஷர், அப்புறம் வந்து ஒரு மந்த்லி பொலிட்டிக்கல் மேகசின் மில்லினியம் அப்படின்ற மேகசினில் வந்து அவர் வந்து ஒரு பார்ட் ஓனராக வந்து இருக்கார். லிஸ்பத் சாலண்டர், ஸோ அவள் வந்து யார் அப்படின்னா ஃப்ரீலன்ஸ் சர்வீலன்ஸ் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எரிகா பெர்கர், ஹென்ரிக் வேங்கர் அப்படி சொல்லிட்டு வேங்கர் ஃபேமிலி நிறைய இருக்குது. ஹாரிட் வேங்கர், மார்ட்டின் வேங்கர், காட்ஃப்ரைட் வேங்கர், இசபெல்லா வேங்கர், செசிலியா வேங்கர், அனிட்டா வேங்கர், பிர்கர் வேங்கர், ஹெரால்டு வேங்கர். ஸோ இப்படி வேங்கர் ஃபேமிலி வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக
நாவலோட பிளாட்டை பார்த்துடலாம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நாவல் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒருத்தரோட பர்த்டே ஹென்ரிக் வேங்கர். ஸோ அவருக்கு வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து, நேமே தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து ட்ரை ஃப்ளவர் உள்ள அந்த ஃப்ளவர் வந்து ஒரு பிக்சர் ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து வருது 36 வருஷத்துல இருந்து 36 வருஷமாக வந்து வருது. நவம்பர் 1 அவரோட பர்த்டே அப்போ வருது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் அதை வந்து என்ன பண்ணிடுவார்னா அவரோட ஹவுஸில் உள்ள வாலில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி அவர் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுவார். அவரோட ஃப்ரெண்டு வந்து யாருன்னா ஒரு ரிட்டையர்டான டிடெக்டிவ் சூப்பிரண்டன். அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார் பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி இந்த லேட்டஸ்ட் ஃப்ளவர்ஸை பற்றி அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி யார் சென்ட் பண்ணாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒண்டர் ஆகி அப்படி ஷேர் பண்ணிடுவார். 2002 டிசம்பர் அப்போ மிக்கேல் ப்ளூம்வெஸ்ட் அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து யாருன்னா ஸ்வீடிஷ் பொலிட்டிக்கல் மேகசின் மில்லினியமோட பப்ளிஷர். ஸோ அவருக்கு வந்து ஒரு லிபல் கேஸ் அது வந்து அவர் வந்து லாஸ் ஆகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு அலிகேஷனில் வந்து அவர் இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ என்ன அப்படின்னா, பில்லியனியர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், ஹான்ஸ் எரிக் வின்ஸ்ட்ராம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் இன்வால்வ் ஆகுறாரு. ப்ளூம்வெஸ்ட்டு அவருக்கு வந்து 3 மாதம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ப்ரிசனில் வந்து தூக்கி போடணும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஹெஃப்டி டேமேஜஸ் எல்லாத்தையும் வந்து அவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஹென்ரிக் வேங்கரை வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ ஒரு மீட்டப் மாதிரி வருது. ஹென்ரிக் வேங்கரை இவர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வருதுன்னா மிக்கேல் ப்ளூம்வெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஹென்ரிக் வேங்கர் வந்து யார் அப்படின்னா, அவர் ஒரு சிஇஓ, அவர் ரிட்டையர்டான வேங்கர் கார்ப்பரேஷனில் உள்ள சிஇஓ. ஸோ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வேங்கர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் செக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ளூம்வெஸ்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்படி வரும்போதுல ப்ளூம்வெஸ்ட்டோட ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த பாஸ்டில் உள்ள அந்த லிஸ்பெத் சாலண்டரை பற்றி உள்ள அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியுது. அவள் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டானவா, ஆனால் அவளுக்கு ஒரு ட்ரபிள் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹேக்கர் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ஸோ இவள் வந்து ஒரு ரிசர்ச்சர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வேங்கர் வந்து இவர்கிட்ட அந்த ப்ளூம்வெஸ்ட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறார், நான் வந்து உங்களை எப்படி ஆட்டும் அந்த வெனஸ்ட்ராம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த எவிடன்ஸ்லேருந்து உங்களை ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு பதிலாக என்ன பண்ணோன்னா, வேங்கரோட கிராண்டிஸ் ஒருத்தி ஹேரியட், அவள் வந்து 1966 வந்து காணாமல் போயிட்டா. ஸோ எப்போனா ஒரு ஃபேமிலி கேதரிங் வந்து நடந்துச்சு வேங்கர் எஸ்டேட்டில். ஸோ அது வந்து ஹெடபே ஐலண்டில் வந்து இருந்துச்சு. அந்த டே அன்னைக்கு ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது வந்து எங்கன்னா பிரிட்ஜில். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிட்டு, ஐலண்ட் வந்து அப்படியே ஐலண்டோட மெயில் லேண்ட் வந்து அப்படி கட் ஆஃப் ஆகிட்டு டெம்ப்ரவரியாக வந்து இது கட் ஆஃப் ஆகிட்டு. ஸோ அது அன்னைக்கு அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ப்ளூம்வெஸ்ட் அந்த ஐலண்டில் வந்து அவர் வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஸோ ரிசர்ச் பண்ணுறாரு வேங்கரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும், அதுமாதிரி ஹேரியட் வந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆன அந்த விஷயத்தையும் பற்றி அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய மெம்பர்ஸை வந்து அவர் மீட் பண்ணுறாரு வேங்கர் கிளானில் உள்ளவங்களை. யாரெல்லாம் அப்படின்னா, ஹேரியட்டோட பிரதர் மார்டன், அப்புறம் மார்டன் வந்து கரண்ட் சிஇஓ, அந்த கம்பெனியோட சிஇஓ, அப்புறம் இசபெல்லா மார்டன் அண்ட் ஹேரியட்டோட மதர், அப்புறம் சிசிலான்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ். அவங்களுக்கும் அவங்க வந்து யாருன்னா ஹேரியட்டோட எங்கர் ஆண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து யாரை செடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளூம்வெஸ்ட்டை. ஸோ அது வந்து நாவலோட லாஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இவர் வந்து அந்த நியூஸை வச்சு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் சாலண்டரோட ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு கார்டியன் இருக்காங்க, லீகல் கார்டியன் ஹோல்கர்
பாம் கிரென் அப்படின்ற ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கால் அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நில்ஸ் பியூமன் அப்படின்ற ஒருத்தங்களை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நில்ஸ் பியூமன் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செக்ஷுவலான ஒரு ஆக்டில் சாலண்டர் கூட வந்து ஈடுபட்டு அவளை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவளோட விஷயங்கள் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால் சாலண்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பூர்மேனை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து எப்படியாட்டும் த்ரெட்டன் பண்ணி அவனை வந்து எப்படியாட்டும் அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி அப்படி ரூயின் பண்ணோம், அப்படி இல்லைனா இவங்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்கள வந்து கொண்டு வந்துடணும். ஸோ ஃபினான்சஸ் லெவல்லையோ இல்லை அவங்களோட லைஃபோட அஷ்யூரிட்டிக்காண்டியோ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டூ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணி இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவன் வந்து ஒரு ரேபிஸ்ட் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கு. அதுக்கப்புறம் ஹெடபே ஐலண்டில் வந்து ப்ளூம்பிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கும், ஒரு எவிடன்ஸ் கிடைக்கி ஹேரியட்டோட டிஸ்அப்பியரன்ஸ் ஆன விஷயம். ஸோ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து எப்படின்னா நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இருக்குது, ஹேரியட் தான் இருக்கா. ஸோ அந்த டைம் வந்து ஒரு பேரட் வந்து போகுது. ஸோ அந்த டைமில் வந்து அவள் டிஸ்அப்பியர் ஆன ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன இந்த விஷயம் மூலமாக அவள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ப்ளூம்பிஸ்ட் வந்து திரும்ப வந்து அதை ட்ராக் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோகிராஃபை. ஸோ ஒரு நிறைய பர்சன்கிட்ட வந்து கேட்காங்க. ஸோ ஹேரியட் கூட வந்து யார் வந்து நிற்கா அப்படின்றது எல்லாத்தையும் வச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. தென் இவர் வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறான்னா, இவா வந்து ஒரு யங் மேன் கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவன் வந்து அங்கே அந்த ஸ்ட்ரீட் வழியாக வந்து அவன் போயிட்டுருக்கான். ஸோ அவன் அந்த பிளேஸில் நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படின்னா ஒரு இன்டிஸ்டிங்க்டாக வந்து இருக்குது. அவன் யார் அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளூம்பிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கவர் பண்ணுறாரு. ஒரு செட் ஆஃப் நேம்ஸை வச்சு அதே மாதிரி அவங்களோட நம்பர்ஸ் வச்சு ஓல்டு டெலிஃபோன் நம்பர்ஸ் வச்சு பார்க்காங்க. அது வந்து ஹேரியட்டோட ஜேர்னலில் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு இது பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவனோட டாட்டர் பர்னிலா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு கோட்ஸாக வந்து இருக்குது. ஸோ அந்த கோட்ஸ் வந்து எதுனா ஒரு புக் ஆஃப் லெவிட்டிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பர்னிலா. அதுக்கப்புறம் இதில் வந்து அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வயலண்ட், அதே மாதிரி பனிஷ்மெண்ட் ஆஃப் விமனை பற்றி இருக்குது அப்படின்றத வந்து அந்த புக்கிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இதை வச்சு ப்ளூமிஸ்ட் வந்து ரிலேட் பண்ணுறாரு. ஸோ அந்த மர்டர், அதே மாதிரி பேங்கரோட கோஆப்ரேஷன், ஸோ அந்த செக்ரெட்ரி 1949 உள்ள செக்ரெட்ரி, ஸோ அதை பற்றி வந்து பார்க்காங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒருவேளை அவன் வந்து ஒரு இந்த கில்லராக வந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை வச்சு ரிலேட் பண்ணுறாங்க. வேங்கரோட லாயர் வந்து சாலண்டருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னா, இவங்க வந்து ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சாலண்டர் வந்து ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படி சொல்லிட்டு வேங்கரோட லாயர் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ப்ளூமிஸ்ட்க்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது, சாலண்டர் வந்து ஹேக் பண்ணப்படுறாங்க அவங்களோட கம்ப்யூட்டர் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் ரிப்போர்ட்டாக வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்ப்க்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அதை வந்து அக்ரி பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு பார்க்குறாரு இவர். அப்புறம் வந்து என்ன ஆயிடுதுன்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து லவ் வந்துடுது. ஸோ இவங்க வந்து லவ்வர்ஸாக வந்து ஆயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் சாலண்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 மர்டர்ஸை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்கவர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இது போக ஒரு பைபிள் கோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க ஹேரியட்டோட ஜேர்னல்லேருந்து. அப்புறம் வந்து அந்த ப்ரொஃபைலை வச்சு அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியுது. அதே மாதிரி இது வந்து ஒரு கோல்டு கேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் ஒரு லோக்கல் கேட்டு வந்து நம்மக்கிட்ட இருந்து இப்படி போனாலும் ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டில் இது வந்து எப்படின்னா ஒரு கோல்டு கேஸாக தான் இருக்குன்றத சொல்கிறாங்க.
அப்புறம் ப்ளூம்விஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் பண்ணப்படுறாங்க. எப்போ அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ப்ளூம்விஸ்ட்டை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. வேங்கர் ஃபேமிலிக்குள்ளே தான் மர்டரர்ஸ் வந்து இருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு அதை கனெக்ஷன் பண்ணி பார்க்காங்க. சாலண்டர் வந்து அதை சர்ச் பண்ணுறாங்க. வேங்கரோட கார்ப்பரேஷன் அச்சீவ்ஸ் மூலமாக வந்து அதை கோரிலேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னா மர்டர்ஸ் வந்து நடந்திருக்கு அந்த லொக்கேஷனில் தான், கார்ப்பரேஷன் அந்த பிஸ்னஸில் தான் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து யார் மேலெலாம் வந்து சஸ்பீஷியஸ் வந்து வருது அப்படின்னா காட்ஃப்ரைட் வேங்கர், மார்ட்டின், அப்புறம் ஹாரியட்டோட டிசீஸ்டு ஃபாதர். ஸோ எல்லாமே வந்து தெரியுது. பட் அந்த டைமில் வந்து தெரியுது அவங்க வந்து ஆல்ரெடி என்ன ஆகிட்டாங்க, லாஸ்ட் மர்டராக வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் அந்த டைமில் வந்து சாலண்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தேடணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ப்ளூம்விஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அந்த மர்டரை பற்றி. ஸோ அது வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், ஒரு ஷர்ட்டு, ஸோ ஒரு பாய்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மார்ட்டின் பேங்கர்ஸோட ஸ்கூலில். ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க அதை அந்த மர்டரை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி மார்ட்டின் வந்து என்ன பண்ணிடுறாரு, ப்ளூம்விஸ்ட்டை வந்து ப்ரிசனராக வந்து கொண்டு போயிட்டு ஸோ ரிவீல் பண்ணுறாரு காட்ஃப்ரைட் தான் வந்து இனிஷியேட் ஆகிருக்காரு இந்த ரிச்சுவல் ரேப்க்கு அப்படின்றது மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விமனை வந்து மர்டர் பண்ணுறது அவங்களோட டெத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா காட்ஃப்ரைட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா காட்ஃப்ரைட் வந்து செக்ஷுவலாக வந்து அப்யூஸ் பண்ணாங்க யாரை அவங்களையும் அதே மாதிரி ஹாரியட்டையும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காட்ஃப்ரைடோட டெத்துக்கு அப்புறம் மார்ட்டின் வந்து என்ன பண்ணுறாருனா விமனை எல்லாரையும் வந்து மர்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து விட்டுறாங்க. என்னென்னா நாங்கள் வந்து ரிலீஜியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்ட்டின் வந்து ப்ளூம்விஸ்ட் கிட்ட வந்து கொஷின் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹாரியட்டை பற்றி என்னெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ப்ளூம்விஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே தெரியுது. மார்ட்டின் வந்து அவரோட சிஸ்டரோட மர்டருக்கு வந்து ரீசன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்ட்டின் வந்து என்ன பண்ணுறாருனா ப்ளூம்விஸ்ட்டை வந்து கில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆனால் சாலண்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. யார் கூட அப்படின்னா மார்ட்டின் கூட ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து தெரிஞ்சோன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் மார்ட்டின் வந்து காரில் வந்து அப்படியே பறந்து போகணுன்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படியே தப்பிச்சு போகணுன்னு நினைக்காரு. ஆனால் சாலண்டர் மூலமாக வந்து அவர் பர்சியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இவரோட கார் வந்து ஒரு ட்ரக்கில் மோதி அப்படியே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிசிலாவோட சிஸ்டர் அனிதா, ஸோ அவள் வந்து லண்டனில் வந்து வந்துட்டுருக்கா. அதே மாதிரி அதுதான் வந்து அவளோட ஒன் அண்ட் ஒன்லி ரிலேட்டிவ் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ ஹாரியட்டோட ஃபேட் எல்லாம் பற்றி தெரியுது. ப்ளூம்விஸ்ட்டும் சாலண்டர், ஸோ அவங்க வந்து ஃபோனால் டேப் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தெரியுது என்னென்னா ஹாரியட் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அனிதாவோட நேமில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு தெரியுது. அப்புறம் ப்ளூம்விஸ்ட் வந்து அங்கே போயிட்டு அவளை ஹாரியட்டை மீட் பண்ண போகிறாங்க. உடனே ஹாரியட் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறா, அவளோட டிஸப்பியரன்ஸ் பற்றியான விஷயங்கள். அப்புறம் அவளுடைய அப்பா காட்ஃப்ரைட் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரேப் பண்ண பார்த்தாங்க. ஸோ எப்போனா இவ வந்து அவனை கொன்ன அந்த டைம் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி அவள் கொன்னுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் மார்ட்டின் வந்து அவனோட ஃபாதர் ரோலை வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இவளை வந்து ரேப் பண்ண வந்து பார்க்காங்க. ஹாரியட் வந்து அவளுக்கு வந்து சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த டைமில் மார்ட்டின் வந்து என்ன பண்ணுறாருனா வேற ஒரு ஸ்கூல் அந்த பிளேஸை விட்டு போகிற அந்த டைமில் வந்து
இவளை வந்து நினைக்கிறா சார் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்ருக்கா. ஸோ இவர் வந்து பார்க்குறாரு, வந்த அப்போ வந்து அவள் இல்லை. ஸோ அவள் தன்னோட பீஸ்ஃபுல்காண்டி அவள் போயிடுறா. அப்புறம் ஹாரியட்டுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஸோ நமக்கு வந்து ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வந்து வேணும். ஸோ ஒன்று நம்ம வந்து இந்த பிளேஸை விட்டு போகணும். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே வந்து நம்ம எங்கேயாட்டும் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் வந்து அவளுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு கிடைக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. அனிதா வந்து இவளை வந்து ஸ்மகிள் பண்ணி எப்படியும் அங்கே போயிடுறா. ஸோ அந்த மெயின் ஐலண்டுக்கு அடுத்த நாள் காலையில் ப்ளூம்விஸ்ட் வந்து ஹாரியட்டை வந்து எங்கே பின்தொடர்ந்து போகிறாருன்னா ஸ்வீடனுக்கு வர்ற வரைக்கும் அவர் வந்து போகிறாரு. அங்கே வந்து இவங்க 2 பேரும் ரீயூனைட் ஆகிறாங்க ஹென்ரிக் மூலமாக. அப்புறம் ப்ளூம்விஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாலண்டரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவளோட அம்மாவோட ஃபியூனரலுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்வீடனில் வந்து வேங்கர் வந்து என்ன பண்ணுறாருனா இவங்களுக்கு வெனஸ்ட்ராமுக்கு எதிராக வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து யூஸ்லெஸ் அப்படின்றத பற்றி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ளூம்விஸ்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சாலண்டர் வந்து வெனஸ்ட்ராமோட அந்த கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட க்ரைம்ஸ் ப்ளூம்விஸ்ட் அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ப்ளூம்விஸ்ட் இருக்கார்ல ஸோ அவரோட விஷயங்கள் அது எல்லாத்தையும் பற்றி ஒரு புக்கில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. வெனஸ்ட்ராமை வந்து என்ன பண்ணிடுறாங்க அதை அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த மில்லேனியம் அந்த ஒரு புக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேசிய முக்கியத்துவத்துக்கு வந்து கொண்டு வர்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் சாலண்டர் வந்து தன்னோட ஹேக்கிங் அந்த கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி வெனஸ்ட்ராமில் உள்ள ஒரு பேங்க்கில் இருந்து இவர் வந்து குறைஞ்சது 2.6 பில்லியன் கிஆர் அளவுக்கு வந்து அது வந்து மில்லியன் எவ்வளோ மில்லியன் இருக்கும் அப்படின்னா 260 மில்லியன் இருக்கும் அமெரிக்கன் டாலரில். ஸோ அந்த அவ்வளோ மணிஸை வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுறாங்க சீக்ரெட்டாக வந்து திருடி அதை வந்து அதில் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்குது. அப்புறம் ப்ளூம்விஸ்டும் சாலண்டர் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து லீவ் அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து போகிறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இவா வந்து என்ன பண்ணுறான்னா ப்ளூம்விஸ்டோட வீட்டுக்கு வந்து போயிட்டு அவன் மேலே இருக்கிற ஒரு லவ்னால் இவா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே போகிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை வந்து இவா கொடுக்குறா. ஆனால் இவா எப்போ வந்து அவனை வந்து பார்க்குறாளோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு தான் வந்து அவளோட லவரை வந்து பார்க்குறா. ஸோ அதே மாதிரி அவரையும் பார்க்குறா. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் எரிகா பெர்கர் அவங்களையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவள் வந்து என்ன பண்ணிடுறா அப்படின்னா டம்ஸ்டர் அப்படின்ற பிளேஸில் வந்து அந்த ப்ரெசண்ட்டை வந்து தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு போஸ்ட்டு ஸ்கிரிப்டு. ஸோ இது வந்து அப்படி சாலண்டர் வந்து என்ன பண்ணுறாரு கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ எங்கே அப்படின்னா வெனஸ்ட்ராமுக்கு வந்து அப்படி மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா வந்து ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்டில் வந்து சாலண்டர் தன்னோட நேமை மென்ஷன் பண்ணாமல் அனானிமஸாக லாயருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு மியாமி அப்படின்ற பிளேஸில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் வந்து வெனஸ்ட்ராமோட பாடி வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ எங்கன்னா மார்பிளா அப்படின்ற ஒரு பிளேஸ் ஸ்பெயினில். ஸோ அவளோட அந்த வெனஸ்ட்ராம் இருக்காங்க தானே ஸோ அவங்களோட ஹெட்டில் வந்து 3 டைம்ஸ் வந்து ஷார்ட் பண்ணப்பட்ட அந்த குறி வந்து இருக்குது. ஸோ இதோட இந்த நாவல் வந்து முடியுது. ஸோ இதுதான் இந்த நாவலோட சம்மரி. ஸோ இந்த நாவல் வந்து கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு இது த்ரில்லர் நாவல் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த நாவல் வந்து கொஞ்சம் வேகாக தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு ட்ரையான ஒரு நாவல் கூட நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பர்செப்ஷன் இந்த நாவலை பற்றி ஏதாட்டும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you are having any suggestion, let me know in the comment section.